என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே பங்காளர்களாக இருந்து இந்த சேவையை உள்ளமுடைந்த மக்களுக்கு ஆறுதல் வழங்கும்படியாகும். ஆண்டவர் இயேசுவின் மகிமையை, பிரசன்னத்தை, பரிசுத்தத்தை, வல்லமையை ருசிக்கும்படியாக ஜனங்களுக்காக 24 மணி நேரமும் ஜாதி இன மத வேறுபாடின்றி 13 மொழிகளில் ஜெபிக்கும்படியாகவும் நீங்கள் எங்களுக்கு துணை நின்றதற்காக, வருடம் முழுவதிலும் இந்த சேவை நடைபெறும்படி எங்களுக்கு ஒத்தாசை வழங்கினதற்காக, ஜெபம் செய்ததற்காக, காணிக்கை கொடுத்ததற்காக, வந்து ஜெபித்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த 2025 21.5 கோடி ஜெப விண்ணப்பங்களுக்கு நாம் சேவை செய்யும்படியாக ஆண்டவன் அருள் புரிந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய காரியம்! ஜெப கோபுரங்கள் மூலமாக மட்டும் ஏறக்குறைய 20 லட்சம் மக்களுக்கு சேவை புரியும்படி, ஜெபிக்கும்படியாக, அவர்கள் கண்ணீருக்கு ஆண்டவனுடைய பதிலை கொண்டு வரத்தக்கதாக சேவை புரியும்படி ஆண்டவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஜெபகோபுரங்கள் இல்லை என்றால் 20 லட்சம் மக்கள் கண்ணீரில் இருந்திருப்பார்கள். அதை நிறுவும்படியாக, செயல்படுத்தும்படியாக ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அனுப்பின காணிக்கை, நீங்கள் அதற்காக செய்த ஜெபம் இதை நிறைவேற்றி இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்த ஜெப வீரர்களையும் வீராங்கனைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் 43,000 ஜெப கூட்டங்களை ஜெப கோபுரங்களிலே இந்த வருடத்திலே நடத்தி 15.7 லட்சம் மக்கள் ஆசீர்வாதம் பெறும்படியாக நீங்கள் வழி செய்திருக்கிறீர்கள். ஆண்டவன் அருள் புரிந்திருக்கிறார். 15 லட்சம் மக்கள் 43,000 ஜெப கூட்டங்களுக்கு வந்து பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெப கோபுரங்களிலே 1150 ஜெப வீரர்கள் வீராங்கனைகள் ஜெபம் பண்ணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். 190 மிஷன் நெட்வொர்க்ஸ் மூலமாக வெவ்வேறு இடங்களிலே ஆண்டவருடைய வல்லமையை ஜனங்கள் ருசிக்கும்படியாக கூட்டங்களை நடத்தும்படி செய்திருக்கிறார். இன்னும் டெலிஃபோன் ஜெப கோபுரங்கள் மூலமாக 48 லட்சம் ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் தரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். 48 லட்சம் ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக, ஜெபம் பண்ணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இதில் இன்னும் 1.5 லட்சம் டயல் பிரேயர், அதாவது நான் ஜெபித்து டெலிஃபோனில் பதிவு செய்திருந்த ஜெபங்கள், அதை கேட்க 1.5 லட்சம் மக்கள் ஃபோன் பண்ணியிருக்கிறார்கள், பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். 13 மொழிகளில் 24 மணி நேரமும் 7 நாட்களும் பல ஜெபகோபுரங்களிலே இந்த டெலிஃபோன் ஜெபகோபுரம் செயல்பட்டு வந்திருக்கிறது, இந்தியா முழுவதிலும். அது மட்டுமல்லாமல் நேஷனல் ப்ரேயர் டவர், டெல்லியிலே பாராளுமன்றத்திற்கு நேராக இருக்கும் நேஷனல் ப்ரேயர் டவர், இதில் 200 வாலண்டரி இன்டர்செசர்ஸ் ஜெபித்திருக்கிறார்கள். 30 பேட்ச், இன்னும் 8,736 மணி நேரம் தேசத்திற்காக ஜெபித்திருக்கிறோம். I'm talking to you from the National Prayer Tower of Delhi, from the prayer cabin where you see other sisters, prayer intercessors praying 24 hours, crying out to God, for God to bless our nation and for God's will to be fulfilled in our nation. And the parliament is right across behind me, for God's plan to be established even through the parliament and the government of India and all the states of India. இதை தவிர இயேசு அழைக்கிறார் ஜெப கூட்டங்கள், நாங்கள் குடும்பமாக பங்கேற்ற கூட்டங்கள் பல இடங்களில் தேசத்திலே நடத்தப்பட்டது. அதில் லட்சக்கணக்கான மக்கள் பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். இன்னும் அம்பாசிடர்ஸ் மூலமாக 1250 அம்பாசிடர்ஸ், ஸ்தானாபதிகள் சேவை செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். 40,000 வீடுகளை அவர்கள் சந்தித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இன்னும் டெலிவிஷன் மூலமாக ஒவ்வொரு நாளும் பல மொழிகளில் லட்சக்கணக்கான மக்களை, கோடிக்கணக்கான மக்களை ஆண்டவர் தொடும்படியாக சேவை செய்திருக்கிறோம்.
இன்னும் ஃபேமிலி சேனல் மூலமாக 24 மணி நேரமும் தமிழிலே இயேசு அழைக்கிறார் நிகழ்ச்சிகள் செயல்பட்டு வந்திருக்கிறது. எத்தனை லட்சம் மக்கள் பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். இன்னும் பாடல்கள் மூலமாக ஆண்டவர் அற்புதமாக தமிழ், ஹிந்தி, தெலுங்கு பாடல்கள் மூலமாக நாம் பதிவு செய்த பாடல்கள், நாம் வெளியிட்ட பாடல்கள், ஃபில்ம் பண்ணின பாடல்கள் மூலமாக 24 லட்சம் வியூஸ் அதற்கு வரும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். டிஜிட்டல் மீடியா மூலமாக 20 கோடி வியூவர்ஸ் நம்ம செய்திகளை, ஜெபங்களை சோஷியல் மீடியா மூலம் பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இன்னும் ஃபேஸ்புக் மூலமாக 11 கோடி வியூஸ், இன்ஸ்டாகிராம் மூலமாக 2 கோடி வியூஸ், யூடியூப் மூலம் 6.7 கோடி வியூஸ் பெறும்படியாக நம்முடைய நிகழ்ச்சிகளை ஆசீர்வதித்திருக்கிறார். அத்தனை பேருக்கு பாக்கியத்தை கொண்டு வந்திருக்கிறார். இது எல்லாம் உங்கள் கணக்கிலே ஆண்டவர் இப்பொழுது எழுதி கொண்டு இருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இந்த மேகசின் மூலமாக 2 லட்சம் மக்கள் பாக்கியம் பெற்று ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படி, அவரோடு இணையும்படியாக, பரிசுத்தம் அடையும்படியாக வழி செய்திருக்கிறார். டிஜிட்டல் மேகசின்ஸ் 1.25 லட்சம் மக்கள் படிக்கும்படி கிருபை செய்திருக்கிறார். ட்ரம்பெட் பிரேயர் குரூப் மூலமாக 18,850 ஜெப வீராங்கனைகள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எஸ்தர் பிரேயர் குரூப் மூலமாக 415 புது குரூப்ஸ் ஆரம்பிக்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். பிரேயர் அகாடமி மூலமாக எத்தனையோ மக்களை நாம் பயிற்றுவித்திருக்கிறோம். இன்னும் பிள்ளைகள் டைனமிக் கிட்ஸ் கேம்ப், இதன் மூலம் 20,000 பிள்ளைகளுக்கு ஓய்வு நாட்களில் ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு வந்து அவர்களை புதுப்பிக்கும்படியாக, பலப்படுத்தும்படியாக கேம்ப்ஸ் நடத்தும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எவ்வளோ பெரிய காரியம்! சில்ட்ரன்ஸ் டே அன்று ஏறக்குறைய 3000 பிள்ளைகள் பாக்கியம் பெறும்படி கிருபை செய்திருக்கிறார். இன்னும் ஏழை மக்கள், அவர்களுக்கு உணவு கொடுக்கும்படியாகவும் கிருபை செய்திருக்கிறார். 2.5 லட்சம் மக்கள் உணவு பெறும்படி கிருபை செய்திருக்கிறார். கடிதங்கள் மூலமாக 7 லட்சம் மக்களுக்கு நாம் கடிதங்கள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் என்ற வாக்குத்தத்தத்தை அனுப்பி ஜெபித்திருக்கிறோம். எழுதுகிற அத்தனை பேருக்கும் பதிலை அனுப்புகிறோம். இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் இவைகளுக்கெல்லாம் செலவு பண்ணி நாம் மக்களுக்கு சேவை செய்கிறோம். இன்னும் யூடியூப் மூலமாக 8 லட்சம், ஃபேஸ்புக் மூலமாக 11 லட்சம், இன்னும் இன்ஸ்டாகிராம் மூலமாக 31.68 லட்சம் மக்கள் காமெண்ட்ஸ் அனுப்பி எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னவர்களுக்கு பதில் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இன்னும் 810 போதகர்களுக்கு உதவி செய்து புது சபைகளை அதில் அநேகருக்கு கட்டி எழுப்பும்படியாக ஆண்டவன் கிருபை செய்திருக்கிறார். புது கட்டிடங்களை கட்டி கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். சீஷா மூலமாகவும் ஏழைகள் பாக்கியம் பெறுகிறார்கள். காருண்யா மூலமாகவும் எத்தனை பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப், கோடிக்கணக்கான ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுகிறது. நன்றாக படிக்கும் பிள்ளைகள், அவர்களுக்கு வாழ்விலே ஆதாரம் இல்லாத நிலைமையிலே நாம் உதவி செய்து அவர்களை இன்ஜினியர்ஸாக, அக்ரிகல்ச்சரல் ஸ்பெஷலிஸ்டாக, இன்னும் மீடியா ஸ்பெஷலிஸ்டாக உருவாக்கி அவர்களை உலகத்திற்குள் அனுப்பி ஆண்டவனுக்கு, இன்னும் ஜனங்களுக்கு அவர்கள் சேவை செய்யும்படியாக பயிற்றுவிக்கிறோம். இதற்கெல்லாம் உதவி செய்யும் உங்களை ஆண்டவர் நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த சேவையில் இணைந்திருப்போம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். அவருடைய ராஜ்யத்தை கட்ட ஏழை மக்களுடைய கண்ணீரை துடைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம் மூலம் மகிழட்டும். God bless you. நன்றியோடு உங்களை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் சுவாமி. அவர்களை 1000 மடங்கு பெருகச் செய்யும். வாழ்வை கட்டி எழுப்பி கனம் பண்ணும். ஆமென். God bless you.